இப்போ நான் பேச போகிற படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஈவன் தோ இந்த படத்தை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் மைண்டில் அப்படியே இருந்தால் கூட இந்த ரிலீஸ் டேட்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா மதுரையில் வரும்போது அது ரிலீஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 1956 வந்த படம் இது. கல்பனா தேட்டரில் பார்த்த மாதிரி ஞாபகம். கல்பனா தேட்டர் தான் டெஃபினட்டாக. கல்பனா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கா, சிம்மக்கல் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தேவி தேட்டருக்கு முன்னாடி. நானும் எங்கள் அக்கா மட்டும் போன படம் ஈவினிங் ஷோ. 2 பேரும் படம் பார்த்துட்டு நைட்டு தனியாக வந்திருக்கோம். இதெல்லாம் யாரோட சேர்ந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுனே தெரில. என்னோடய நினைவில் இதுதான் எனக்கு இருக்குது. 2 பேரும் கல்பனா தேட்டரில் போய் பார்த்த படம் இது. இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாறுமா இல்லை ஃபுல்லாகவே கலரான்னு தெரியல. இந்த படம் ஒரு ஃபன் லோடட் மூவி. டெஃபினட்டாக இந்த படத்தை நான் நிறைய தடவை பார்ப்பேன். இப்போ கூட பொழுது போகலைன்னா இந்த படத்தை பார்ப்பேன்னா, இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் மூளையை மட்டும் கழட்டி அப்படி வச்சிடணும், அவ்வளோதான். கொஞ்சம் ரொம்ப ஓவராலாம் திங்க் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் அந்த குகை எப்படி திறக்குது, எப்படி மூடுது, ஏதோ மேஜிக்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங் தான் உள்ளே இருப்பாங்க. அட்லீஸ்ட்டு இல்லாஜிக்கலாக எடுக்காமல் படத்தில் இந்த பட்டணத்தில் பூதம்னு ஒரு படம் வந்தது இல்லை, ஜெய்சங்கர் நாகேஷ். அதில் ஒரு பூதம் ஒரு அந்த ஜி பூம்பான்னு சொன்னோன்னா உள்ளே வேலை செய்யும்ல, அது சும்மா மேஜிக் படம் இல்லை. இது மேஜிக் படம் இல்லை, ரியாலிட்டி படம். உண்மையிலே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச அம்சங்கள்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பானுமதியோட நடிப்பு. எனக்கு என்னோடய ஃபேவரட் டாப் 3 ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக பானுமதின்னு சொல்லலாமா? பீன் தான் ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. ஸோ பானுமதி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பா. அன்னைன்னு ஒரு படத்தை கூட பின்னாடி பேசலான் இருக்கேன்னா, ரொம்ப நல்லா நடிப்பா அவள். ஸோ பானுமதி தான் என்னோடய டாப் ஆக்ட்ரஸ்ஸு. அதில் இவன் நடிச்சிருக்கா. செகண்ட் சாங்ஸு, இந்த படத்தில் வர்ற சாங்ஸு இந்த ஸ்டோரி என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. அதனால் ஸ்டோரியை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை. ஒரு குகையில் போய் எப்படி ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இதில் நடித்த நடிகர்கள் யார்? எம்ஜிஆர். ஆஃப்கோர்ஸ் எம்ஜிஆரோட ஒரிஜினல் பிரதரே இந்த படத்தில் நடிச்சிருப்பான், எம்ஜி சக்கரபாணி. படத்துலேயும் அவனுடைய அண்ணனை தான் வருவான். அப்புறம் 2 காமெடி கேரக்டர். எம்என் ராஜத்துக்கு காமெடி அவ்வளோ சூட் ஆகும்னு கேட்டால் என்ன, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவளுக்கு வில்லி கேரக்டர் தான் சூப்பராக சூட் ஆகும் எம்என் ராஜத்துக்கு. வில்லின்னா அவள் தான். வில்லினா அப்படியே பயப்படுற மாதிரி வில்லியாக நடிப்பாள். ஒரு படத்துலலாம் ஐயோ பயங்கரமான வில்லி அவள். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ரத்த கண்ணீரில் வில்லியாக வருவாள். இந்த படத்தில் அவளுக்கு என்னமோ காமெடி ரோல் சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. அவளுக்கான ஜோடியாக வர்றவன் அவளுக்கு தாத்தா மாதிரி இருப்பான். சாரங்கபாணின்னு நினைக்கிறேன் அவன் பேர். இவன் சக்கரபாணி, அவன் சாரங்கபாணியா? கரெக்ட். எம்ஜிஆரோட அண்ணன் பேர் சக்கரபாணி, இந்த காமெடி ஆக்டரோட பேர் சாரங்கபாணி. இவங்க 2 பேரும் ஒரு காமெடி ரோலு. இதில் பயங்கரமான வில்லன் வீரப்பன். அடைந்தாள் மகாதேவி, அடையாவிட்டாள் மரணதேவின்னு ஒரு டயலாக் சொல்கிற, ஃபேமஸ் ஐகானிக் டயலாக் சொல்கிற ஒரு வில்லன் வீரப்பன். ஆக்சுவலாக தமிழ் படம் அப்போ உள்ள பிளாக் அண்ட் ஒயிட்டில் படத்தில் பார்த்து மக்கள் நடுங்கிற அளவுக்கு வில்லன் அவன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன். இன்னொரு வில்லன் கூட வருவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு சரியாக தெரியல. ஓகே தேவர்னு ஒருத்தன் இருப்பான். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தங்கவேலு ரொம்ப ஒரு யங் ஃபெல்லோ. ஒரு 22-23 வயசு இருக்குமா தங்கவேலுக்கு, சரியாக தெரியல. ஆனால் படத்தில் கிழவனாக வருவான் ஆக்சுவலாக. அதுவும் அவனை தூக்கி ஒரு கொதிக்கிற தண்ணியில் போடும்போது உண்மையிலே அந்த படம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ போட்டுறாதீங்கடா. அதுவும் அவன் கெஞ்சும் போது உண்மையிலே பாவமாக இருக்கும். அந்த கேரக்டர் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவானுங்களா. அது ஒன்று தான் எனக்கு நினைவில் ரொம்ப ஒரு ஸ்டக்கான ஒரு சீனு. அவனை தூக்கி அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுற சீனு. ஃபன் லோடட் மூவி. ஃபஸ்ட் டைம் அதாவது மைண்டு சின்ன குழந்தை மைண்டோடு பார்க்கும்போது, அந்த கதவெல்லாம் திறக்கும் போது கதவை மூடாமல் அவன் எம்ஜிஆரோட பிரதர் தவிக்கும் போதெல்லாம் அச்சோ அவன் வில்லன் கேரக்டராக இருந்தால் கூட ஐயோ அவனுக்கு ஞாபகம் வந்துடாதா. ஆக்சுவலி இஸ் கேரக்டர் டு பி ஹேட்டட். அந்த மாதிரி தான் இருக்கும் படத்தில். ஏன்னா அவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்பான் அவன் செத்தா போதும் அப்படின்னு நினைக்க தோணாது. அச்சோ வில்லன் வரான் டேய் வந்துடும் ஞாபகம் வரலையா அப்படின்னு இங்கே உள்ளவங்களாம். இந்த மதுரையில் உள்ள தியேட்டர்லாம் படம் பார்க்கும்போது இடையில ஒரு கவுண்டர்லாம் விடுவானுங்க. அதெல்லாம் நிறைய படம் எனக்கு மறந்து போச்சு. அதில் கண்டிப்பாக இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், எவனா தேட்டரில் கவுண்டர் கூட கொடுத்துருப்பான். டேய்
எழுந்திருச்சு படத்துக்கு நடுவில் அந்த மந்திரத்தை சொன்னால் கூட எனக்கு ஆச்சரியப்படுறதில்ல, எனக்கு ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக சொல்லியிருப்பானுங்க. மதுரையில் எல்லாம் குசும்பு பிடிச்சவனுங்க. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது, டேய் சொல்லிடுறா, என்ன எவ்வளோ ஈஸியான மந்திரம், இது எப்படி மறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் ஐகானிக் சீன்ஸு. பாட்டு எல்லாமே ஒரு சூப்பரான சாங்ஸு, ரொம்ப ரொம்ப சூப்பரான சாங்ஸு. அழகான பொண்ணு நான் பாட்டெல்லாம் வர அப்படியே ஞாபகம் இருக்குது. மாசிலா அது, அப்புறம் இந்த திருடர்களை பிடிக்கிறதுக்கு அவள் கடைசியில் போடுற ஒரு டான்ஸு. அப்புறம் வகிதா ரகுமான் இந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடியிருக்கா ஆக்சுவலாக. ஆமாம், வகிதா ரகுமான் ஒரு டான்ஸ் ஆடியிருக்கா. அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். தங்கவேலு என்ன சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க, அந்த பாட்டு கரெக்டு. வகிதா ரகுமானோட ஒரு டான்ஸ் இருக்குது. அப்புறம் சாரங்கபாணியும் எம்என் ராஜமும் பாடுற ஒரு காமெடி சாங்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் எப்படியும் ஒரு 1000 டைம்ஸ் அதை கேட்டிருப்பேன். அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே ரீப்ளேயில் ஓடிட்டே இருக்கும் எனக்கு. அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷீ ட்ரைட் ஹர் பெஸ்ட் டு பி கமெடி என்னது காமிக் ரோல்னு சொல்லலாமா. ஆனால் அவளை ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லியாக பார்த்து பார்த்து மைண்டில் அப்படியே பதிஞ்சிருச்சா. ஒரு படத்துலலாம் அப்படியே இந்த சிவாஜி போய் ஒரு படியில் போய் நின்றுட்டுருப்பா, மேலே கெஞ்சுவானா, அப்போல்லாம் இறக்கமே இல்லாமல் அப்படி திரும்பும்போது அந்த படத்தில் அப்போ உள்ள அந்த பழைய படத்தில் எம்என் ராஜத்தை பார்க்கும்போது உண்மையிலே கோவம் வரும். போய் ஓங்கி, அதாவது ரியலிஸ்டிக்காக ஒரு சீன் பார்க்குற மாதிரி அப்படியே படத்தில் இன்வால்வ் ஆகிறது. அதான் சொல்கிறேன்ல, படங்கிறதே வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபீலிங்கு அது எவ்வளோ அட்டாச்சாக இருந்தோம். அப்புறம் போக போக இது வெறும் படம் தான், இது வெறும் படம் தான், உள்ளே எல்லோரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தோன்னே படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் இப்போல்லாம் படங்கள்லாம் பிடிக்காமல் போயிடுச்சோன்னு எனக்கு இப்போ தோணுது. பட் எம்என் ராஜன் வில்லியாக நடிக்கும்போது அவ்வளோ ஒரு கோவம் வரும். அந்த ஒரு படம் எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை. பத்மினி, சிஎஸ் ஜெயராமனோட ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு, கண்ணெல்லாம் இழந்துட்டு ஊன்னு அந்த பாட்டுக்கு நடுவில் பத்மினி ஒரு கத்துவா பாருங்கள். திடீர்னு அந்த பாட்டை கேட்கும்போது அந்த பாட்டில் இவ கத்துவான்னு தெரியாதவங்களுக்கு காது செவில் அப்படியே பிஞ்சாலும் பிஞ்சிரும். அந்த படத்துலலாம் பயங்கரமான வில்லி எம்என் ராஜன். ஸோ அதனால் பார்த்ததுனால எனக்கு இந்த படத்தில் அவர் காமிக் ரோல் வந்து வேறு யாரையாவது போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, சொல்கிறேன் நான். திடீர்னு வில்லியாக பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், ரொம்ப நல்ல படம் அது. அதான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் மூளையை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி பார்க்கணுன்னு நினச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீட்டு நுனியில் வர மாதிரி இருக்கும் நிறைய சீன்ஸ் எல்லாம். அஸ் யூஷுவலாக எம்ஜிஆரோட சண்டை அதெல்லாம் எனக்கு யூஸ்வலாக எப்போவுமே இந்த சண்டை சீனே எனக்கெலாம் பிடிக்காது, அப்படியே தள்ளி விட்டுருவேன் நான். படம் வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் தான். டெஃபினெட்லி செக் அவுட் திஸ் மூவின்னு சொல்லுவேன் நான்.